ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப் கோர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புல அடுத்த பேட்சுக்கான அட்மிஷன் தொடங்கியாச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்த எக்ஸாம் 2024 ஆகஸ்ட்ல வருதுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 2024 ஃபிப்ல நம்மளுடைய மாணவர்கள் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆடியோ ப்ராப்ளம் இருக்கு, தமிழ்நாடு முழுக்க இருக்கு. சரிங்களா? ஸோ அதை கொஞ்சம் கவர்மெண்ட் தரப்புல ரெக்டிஃபை பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்தரா அடுத்த வகுப்பு ஆன்லைன் வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் போயிட்டு இருக்கு. நிறைய மாணவர்கள் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுடைய கிளாஸஸ் பத்தி நிறைய மாணவர்களுக்கு தெரியும். இண்டிவிஜுவல் கிளாஸ் த்ரூ வாட்ஸ்அப். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டைமிங் அப்படிங்கிறது சூட்டபிளா இருக்கும். அதே நேரத்தில் அவங்களுடைய இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி இண்டிவிஜுவலா யூனிக்கா கிளாஸஸ் இருக்கனால ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்களுடைய லெவல் என்ன, எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கறத தெளிவா ஸ்டூடெண்டே பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டை கண்காணிக்கவும் அவங்களுக்கு செப்பரேட்டா வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதுல தனியா ஸ்டாஃப் இருப்பாங்க. ஸோ கிளாஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப அருமையா இருக்கும். 2023 ஆகஸ்ட்ல நம்ம இடம் படிச்ச 2 மாணவிகள் ஸ்டேட் ரேங்க் வந்திருக்காங்க. ஓகேங்களா? குறிப்பா தமிழ் ஷார்ட் அண்ட் சீனியர்லயும் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர்லயும் வாங்கியிருக்காங்க. ஒரு மாணவி தமிழ் சீனியர்ல, தென் இன்னொரு மாணவி இங்கிலீஷ் ஜூனியர்ல ஸ்டேட் ரேங்க் வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா நல்லா படிச்சா ஸோ நீங்க எந்த லெவல் வேணா சாதிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்கும் அடிப்படை ஒரே ஒரு விஷயம் தான், நேரம். ஓகேங்களா? இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோர்சஸும் இன்னைக்கு அவைலபிளா இருக்குங்க. ஸோ டைப் ரைட்டிங், ஷார்ட் அண்ட், சிஓஏ, டிஎன்பிஎஸ்சி, ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் இன்னும் கோர்சஸ் ஆட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அவங்க என்ன சப்ஜெக்ட் படிக்க ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேட்டு அவங்களுக்கு அது கரெக்டா இருக்குமா எல்லா விஷயத்தையும் தெரியப்படுத்திட்டு தான் நாங்கள் அட்மிஷன் அப்படிங்கிறதே போடுவோம். ஏன்னா நிறைய என்கொயரி பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஸோ முதல் விஷயம் நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்குற ஒரே விஷயம், நேரம் இருக்கா. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த சப்ஜெக்ட் வேணா படிக்கலாம். ஒரே தேர்வுல 2 சப்ஜெக்ட் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே பண்ணும் சார். ஓகே, பண்ணலாம். பண்ண முடியாமல இல்ல, பண்ணலாம் சார். நான் ஷார்ட் ஹேண்ட் படிக்கிறேன், டிஎன்பிஎஸ்சியும் படிக்கிறேன் சார். ஸோ அதுல வந்து உங்களுக்கு எதுக்கு ப்ரியாரிட்டி இருக்குங்கிற விஷயம் அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. உங்களுடைய ப்ரீவியஸா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, டிஎன்பிஎஸ்சியில் எந்த லெவல், அதெல்லாமே பார்க்க வேண்டியது இருக்கு. சரிங்களா? ஸோ எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு 2 தான் பண்ணணும் சார் அப்படின்னாலும் பண்ணலாம். முக்கியமா அடிப்படையான விஷயம் நேரம் இருக்கணும். நேரம் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்கிட்டையும் முக்கியமா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கேட்கக்கூடிய ஒரே கொஸ்டின், நேரம் இருக்கா. சரிங்களா? ஸோ கண்டிப்பா நீங்க படிக்கணும்னா முதல்ல வந்து நீங்க உருவாக்க வேண்டியது அதுக்கான நேரம் தான். ஸ்டடி பிளான் அடுத்தது, ஃபர்ஸ்ட் அதுக்கான நேரம் இருக்கா. ஸோ அதுக்கு அடிப்படையாக தேவைப்படுற டைம், போதிய நேரம் இருக்கா. ஜஸ்ட் ½ hour தான் சார் கிடைக்கும் அப்படின்னா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கோர்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த கோர்ஸுக்கு அது போதிய நேரமாக இருந்தால் ஓகே, இல்லைன்னா அது பண்ண முடியாது. ஸோ அப்போ முதல்ல நீங்கள் உருவாக்க வேண்டிய விஷயம் நேரம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய கிளாஸஸ் இன்னைக்கு லெசன் பேட்ச்ல இருந்து ஹை ஸ்பீட் வரைக்குமே ஷார்ட் ஹேண்ட்ல அட்மிஷன் போயிட்டு இருக்கு, சிஓயும் அட்மிஷன் போயிட்டு இருக்கு, டிஎன்பிஎஸ்சிலையும் அட்மிஷன் போயிட்டு தான் இருக்கு. ஸோ தாராளமா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ ஜாயின் பண்ணலாம். ஸோ என்ன கோர்சஸ் வேணுமோ ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதுல என்ன கோர்சஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்களுக்கு என்ன கோர்சஸ் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு அந்த கோர்சஸ் கரெக்டா இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்களுக்கு முழுமையான ஒரு கைட்லைன் ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் அட்மிஷன் போடுவோம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? வெயிட் பண்ணி அட்மிஷன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஸோ நம்மளுடைய இன்ஸ்டியூட்டுக்கு நீங்க நேரடியாக வரணும் அப்படின்னாலும் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் பரமத்தி வேலூர் டாப்பர்ஸ் அகாடமி. ஓகேங்களா? ஸோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், தாராளமா ரீச் ஆகலாம். நேரில் வந்து ஐடியா கேட்கணும்னாலும் கேட்கலாம். சரிங்களா? ஸோ ஏன்னா உங்களுக்கு பொருத்தமான கோர்சஸ் எது, எவ்வளவு நாள்ல முடிக்க முடியும், நீங்க எவ்வளவு நாள்ல முடிக்கலாம்னு நினைக்கிறீங்க, எல்லா விஷயங்களும் அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் சைட்ல நம்ம நல்லபடியா ஒரு ஜாப் வாங்குறதுக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா நீங்க டைப் ரைட்டிங் பல லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. ஸோ அடுத்த அவங்களுடைய டைப் ரைட்டிங் படிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்தபடியா வந்து வேற என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு பார்க்கும்போது ஷார்ட் ஹேண்ட், சிஓஏ, ஸோ இதெல்லாமே படிக்க வராங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியும் தேவைப்படுது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சிக்காக தான் இதெல்லாம் படிக்கிறாங்க. ஸோ எல்லாமே நம்மளுடைய அகாடமியில இன்னைக்கு அவைலபிளா இருக்கு. எல்லாமே ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற முறையில தான் மாத்தி அமைச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பா ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாங்க அப்படின்னா அவங்களை ஃபுல்லா அனலைஸ் பண்ணுவோம். கடைசி வரைக்கும், ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா அனலைஸ் பண்ணணும். அதுக்கு ஏற்ற முறையில் நம்மளுடைய வகுப்பு இருக்கு. சரிங்களா? கரெக்டா பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். சரிங்களா? சோ உதாரணமா நம்மளுடைய கிளாஸஸ்ல படிச்ச 2 மாணவிகள் ஸ்டேட் ரேங்கே வந்திருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின்ல ஒரு காலத்துல முன் வச்சாங்க. நம்ம கிட்டே டைரக்டா கேட்டிருக்காங்க. முடியும் அப்படின்னு சொல்லி 2 மாணவிகள் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ஸ்டேட் ரேங்கே வாங்கி காமிச்சிருக்காங்க. சரிங்களா? சோ எல்லா மாணவிகளுக்கும் அவங்க 2 பேரும் முன்னுதாரணம். தமிழ் ஷார்ட் அண்ட் சீனியர்ல ஒரு மாணவியும், இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர்ல ஒரு மாணவியும். ஜூனியர் 6 மாசம் முடிக்க முடியுமா, டைரக்ட் கால் எனக்கே வந்திருக்கு. 6 மாசம் ஸ்டேட் ரேங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வாங்கி காட்டியிருக்காங்க இன்னைக்கு. ஸோ ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். ஸோ கண்டிப்பா அவங்க 2 பேரோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா நான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஏன்னா
இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதெல்லாம் முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் எங்கேயாவது ஒருத்தர் அதை முடியாதுன்னு நினைச்ச அந்த நேரத்தை காட்டிலும் குறைவாவே சாதிச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ கண்டிப்பா இதனால முடியும், முயற்சி இருந்தால். சரிங்களா? நன்றி.